முதல்ல அந்த சிஷ்யர் என்ன பண்ணணும்னா, ஆச்சாரியனுடைய தேகத்துக்கு என்னென்ன தேவையோ, அவர்னா இப்போ அவர் மட்டும் இல்லை, அவர் சன்னியாசியாக இருந்தால் அவருடைய மடத்துக்கு என்ன தேவையோ, அவர் கிரகஸ்தரான ஆச்சாரியராக இருந்தால் அவருடைய திருமாளிகைக்கு என்ன தேவையோ, அவர் குடும்பத்துக்கு என்ன தேவையோ, அதை அத்தனையும் சிஷ்யர்கள் தான் பொறுப்பெடுத்து பார்க்கணும். ஒரு ஆச்சாரியன் போய் வெளியில் போய் ஏதோ ஒரு காரியத்துக்காக நிற்கிறதோ, அது எந்த காரியமாக இருக்கட்டும், பண தேவையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வேலை நடக்கணுமா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஆச்சாரியன் போய் அங்கே பண்ணக்கூடிய சூழ்நிலையே வைக்கக்கூடாது. இது எல்லாவற்றையும் சிஷ்யர்கள் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணும். அதுக்கு மேலே ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரம் அந்த வைபவத்தை சிஷ்யனானவன் நன்றாக நடத்த வேணும். இது ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் செய்ய வேண்டிய தலையாய கடமை. அந்த ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரம் எப்போங்கிறத விசாரித்து அவருக்கு என்னென்ன அந்த சமயங்களில் தேவைங்கிறத பார்த்து அப்போ என்னென்ன விசேஷமாக பண்ணணுமோ அதெல்லாம் இந்த சிஷ்யன் பண்ணணும். அதே ஆச்சாரியன் திருநாட்டுக்கு சென்று விட்டார் என்றால், ஆச்சாரியன் திருவடியை அடைந்து விட்டார் என்றால், அவருடைய தீர்த்த பரிபாலனம், அவருடைய திருவத்தியனத்தை எப்படி புத்திரர்கள் நடத்துகிறார்களோ அதுபோல் சிஷ்யர்களும் அந்த பொறுப்பெடுத்து இந்த திருநக்ஷத்திரம் தீர்த்த பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக காட்டப்படுது. இதெல்லாம் நம்ம பெரியவர்களுடைய அனுஷ்டானத்திலே பார்க்கலாம்.